இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேபி ஷார்க் தீம் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆல்ரெடி க்ரம் கோட் மெயின் கோட்லாம் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் சாண்ட் எஃபெக்டாக நம்ம மில்க் பிஸ்கெட்ஸை ஃபைனாக பவுடர் பண்ணி மேலே கீழெல்லாம் போட்டாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர். ஸோ டாலாக கேட்டிருந்தாங்க. ஸோ வித் கம்மியான க்ரீம்லேயுமே நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் நமக்கு பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரியே நம்ம பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அவங்க கேட்டிருந்த மாதிரி அதில் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ், சங்கு, சிப்பி, ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா பேபி ஷார்க் ஃபேமிலியோட பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று அங்கே செட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ சின்னது பெருசாக அந்த மாதிரி பார்க்க நீட்டாக இருக்க மாதிரி எடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான தீம் கேக் ஆர்டருக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக பண்ணி எடுத்தாச்சு. ஸோ கஸ்டமர் நம்மக்கிட்ட நல்ல ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக கேக்கோட ஃபைனல் அவுட்புட் எப்படி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ்டு கேக்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில்